வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோ என்ன பற்றி பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். பூ வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்ட் 1 வீடியோ போட்டுதுங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். ஓகே, என்னென்ன வகைகள் பூ வகைகளாக இருக்குது, வாசனை தரக்கூடிய ஒரு வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா அழகப்படுத்தக்கூடியது, அழகாக வீட்டை சுற்றி வைக்கணும், நல்லா கலர் கலராக பூ பூக்கணும், சாமிக்கு பூஜைக்கு யூஸ் பண்ணணும், நம்ம தலைக்கு வைக்கணும், அப்படி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கலரான டிஃப்ரெண்டான பூ வகையில் கொடி சம்பங்கி, பாரிஜாதம், செம்பருத்தி கலெக்ஷனு நிறைய இருக்குது. ஒன் பை ஒன்னாக பொறுமையாக காட்டுறேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இது வந்து வீடியோ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா செடி சேல்ஸுக்காக மட்டும் இல்லைங்க. நீங்கள் செடி எப்படி வளர்க்கணும், எந்த மாதிரி க்ரோ பேக்கில் வச்சா வளரும், எந்த மாதிரி நிலத்தில் வச்சா வளரும், எப்படி உரங்கள் போடணும், எந்த மாதிரிலாம் மருந்து ஸ்ப்ரே பண்ணலாம், எல்லா டீட்டெயில் வரும். வீடியோவே பொறுமையாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க இப்போ டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செடியெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாயின் மெசேஜ் அனுப்புங்க. ஆட்டோமேட்டிக்காக கேட்லாக் வரும். கேட்லாக்கில் போய் உங்களுக்கு தேவைப்படுற பிளான்ஸை வாங்கிக்கலாம். இப்போ பாரிஜாதமாக, செண்பகமாக, உங்களுக்கு என்னென்ன பூக்கள் வேணுமோ எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குற செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொடியில் பூக்கக்கூடிய கொடி சம்பங்கி. ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா கொடி சம்பங்கி பூ நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க. நம்மக்கிட்ட பாருங்கள் கொடி கொடியாக ஓடி அவ்வளோ பெரிய செடியாக அவைலபிள் இருக்குது. இது எல்லாமே ரெடி டு ஃப்ளவரிங். ஓகேங்களா, நீங்கள் வச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மந்த்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பூக்கள் வச்சிருக்கு பாருங்கள். தம்பி எல்லா செடியிலும் பூக்களோட உங்கள் வீட்டு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பூக்களால் கிடைக்காதுங்க. ஏதோ 1-2 பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் வந்துருக்கு. மேக்ஸிமம் எல்லா செடியும் பார்த்தீங்கன்னா ஆனால் பிக் சைஸ் பிளான்ட் தான். எல்லாமே பாருங்கள் எவ்வளோ கொடி ஓடி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், இதுலேயும் பாருங்கள் மொட்டுக்கள் வந்துருக்கு பாருங்கள். பாருங்கள் இதுலேயும் மொட்டுக்கள் வந்துருக்குங்க பாருங்கள். மொட்டுக்கள் வந்துருக்கு, இங்கே பாருங்கள் மொட்டுக்கள் வந்துருக்கு. இது எல்லாமே வாசனை எப்படி இருக்குது தம்பினா இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன் கலரில் இருக்கும். மொட்டாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் இருக்கும். வெடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள் பூவை. இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பூ வெடிக்க அப்படியே தலைக்கு கட்டி நீங்கள் சாமிக்கு மாதிரி வச்சுக்கிறாங்க, இல்லை சாமிக்கு பூஜைக்கு யூஸ் பண்ணுறாங்க, நம்ம தலைக்கும் வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா, என்ன வாசனை செம வாசனையாக இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடி சம்பிங்கி வேணும் நிறைய பேர். ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய பேர் கேட்டிங்க. நம்மக்கிட்ட சூப்பரான நியூ ஸ்டாக். ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டாக்கு. இந்தளவு கொடி ஓடி இருக்குது. எல்லா பிளான்ஸும் பாருங்கள், இங்கே பாருங்கள் எல்லாமே கொடி ஓடிக்கு. இங்கே பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொடி ஓடி அழகாக இருக்கும். ஓகே, ஆனால் இது லீஃபே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஷேப்பில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெரைட்டிங்க. ஓகேங்களா, கொடியாக ஒரு வீட்டு முன்னாடி அழகாக ஏற்றி விடணும், நல்லா வாசனையாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக அந்த கொடி சம்பிங் வாங்கி வைக்கலாம். யாருக்குன்னா கொடி சம்பிங் பிளான்ட் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மக்கிட்ட 6 inch பாட்டில் பெஸ்ட்டான குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ஒரு க்ரோ பேக்லையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 லிட்டர் வாட்டர் கேனில் இந்த மாதிரி இருந்தால் கூட வளர்த்துக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 12x12 க்ரோ பேக் இருந்தாலும் வளர்த்துக்கலாம். இல்லை வந்து 10 inch பாட்டில் வளர்த்துக்கலாம், 14 inch பாட்டில் வளர்த்துக்கலாம். ரெட் சாயில் மட்டும் இருந்தால் போதும். ஓகே, நார்மலான நீங்கள் ரெட் சாயில் வச்சு போட்டு வளர்த்தாவே போதும். நார்மல் இதுக்கெல்லாம் லோவான மெயின்டெனன்ஸ் தாங்க. எந்த மருந்து உரம் எதுவுமே கொடுத்தாவில்ல. நார்மலாக தண்ணி ஊற்றினா போதும். நார்மலாக கொடி ஓடி நிறைய பூ பூக்கும். ஓகேங்களா, எல்லாமே பெஸ்ட்டான பிளான்ட் உங்களுக்காக காத்திருக்கு. வேணும் மக்களவங்க கொடி சம்பங்கி சூப்பரான ஃபஸ்ட்டு குவாலிட்டி பிளான்ட்டுக்கு. இவ்வளோ பெரிய பிளான்ட்லாம் நீங்கள் எங்கேயுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவுதாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே தரமான பிளான்ட்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு. உங்களுக்காக வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக புக் பண்ணிக்கலாம். வாங்க அடுத்தது போகலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மகா வில்வம். ஓகேங்களா, அந்த வில்வம் செடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோயில்களில் சாமிக்கு பூஜைக்கு யூஸ் பண்ணுறாங்க. சிவபெருமான் கோயிலில் மேக்ஸிமம் இந்த பூஜைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, திருவண்ணாமலை இந்த மாதிரிலாம் நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போயிருந்தீங்கன்னா இந்த வில்வம் செடி வந்து பார்த்தீங்கன்னா சாமி மாதிரி கும்பிட்றாங்க. அந்தளவுக்கு ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு செடி. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த இலையிலேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ குணம் அவ்வளோ நிறைஞ்சிருக்கு. ஓகே, ஆனால் நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க. நம்மக்கிட்ட பாருங்கள் பிளான்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா 9 இலை, 12 இலை, 11 இலை இந்த மாதிரி சொல்லுவாங்க. இது இலை எல்லாமே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது எல்லாமே இலையெல்லாம் ஒவ்வொன்றும் ஒட்ட வச்ச மாதிரியே இருக்குது. ஓகே, நாங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இதுதான் பார்த்தீங்கன்னா மகாவில்வம். நம்மக்கிட்ட சூப்பரான பிளான்ட்டு எல்லாமே 6 inch பாட். ஓகேண்ணா, ஒரு 6 inch பாட்டில் இருக்குது. நீங்கள் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் வச்சு வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக வச்சு வளர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 years வரைக்குமே நம்ம வளர்த்துக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் வளரும், ஃபாஸ்ட்டாலாம் வளராது. ஓகே, ஆனால் பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலையை தான் வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு பூஜைக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஆனால் செடி பாருங்கள், குவாலிட்டி பாருங்கள், இங்கே பாருங்கள் குவாலிட்டி பாருங்கள், எல்லா செடிகளும் பாருங்கள். ஓகே, நல்லா பெஸ்ட்டான பிளான்ட் உங்களுக்காக அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு ஏன்னா மகாவில்வம் செடி தேவைப்பட்டுச்சுன்னா தாராளமாக நம்மக்கிட்ட 1-2 இல்லைங்க, நம்மக்கிட்ட 200 செடியிலேருந்து 300 செடி வரைக்கும் அவைலபிள் இருக்குது. எவ்வளோ வேணுமோ புக் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா, வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா அரளிப்பூ. ஓகே, ஆனால் அரளிப்பூலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 2 கலர் அவைலபிள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிங்க்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா சாண்டல் கலரில் எல்லோ கலர் வரக்கூடிய வெரைட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் அரளி வந்து பார்த்தீங்கன்னா கொத்தாக நிறைய பூக்கும். நீங்கள் ஒரு க்ரோ பேக்கில் வச்சு வளர்த்துக்கலாம், ஒரு தொட்டியில் வச்சு வளர்த்துக்கலாம். நார்மலான எல்லா மண்ணிலும் வளரக்கூடியது.
ரொம்ப ரொம்ப தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மீடியமாக விட்டால் போதும், நிறைய பூ பூக்கும். ஓகேங்களா, இது வச்சு வந்து எப்போ தம்பி பூக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மந்த்துக்குள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிடும். பிளான்ட்டோட குவாலிட்டி எல்லாமே பாருங்கள், சூப்பரான குவாலிட்டியில் அவைலபிள் இருக்குது. எல்லாமே பாருங்கள், எல்லாமே பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி இருக்கும். ஃப்ரெஷ்ஷான பிளான்ட். ஓகேங்களா, எல்லோ அரளிப்பூ வந்து சாமிக்கு இதெல்லாம் பூஜைக்கு வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க, தலைக்கும் கட்டி வைப்பாங்க. உங்களுக்கு யாருக்குன்னா மஞ்சள் அரளிப்பூ செடி வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நமக்கு புக் பண்ணி வைக்கோங்க. சூப்பரான குவாலிட்டியில் சூப்பரான பிளான்ட் உங்களுக்காக காத்திருக்குவாங்க. அடுத்தது போகலாம். அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்மெரி. ஓகேங்களா, இது ரோஸ்மெரின்னு சொல்கிறதோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ப்ராடக்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்பர் 1 போகக்கூடிய ஒரு வெரைட்டி. ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தயாரிக்கிறாங்க, ஃபேஷியலுக்கு நிறைய க்ரீமுக்கு தயாரிக்கிறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுடுதண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சு இதுலேருந்து வரக்கூடிய ஆவியை வச்சு நிறைய தயாரிக்கிறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா முடி வளர்ச்சிக்கு நிறைய தயாரிக்கிறாங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இது சும்மா அப்படி தொட்டு பார்த்தீங்கன்னாவே செம ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும், அப்படியே மனமாக இருக்கும். ஓகேண்ணா, ரோஸ்மெரி அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் வாசனை போட்ட மாதிரி சூப்பராக வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா சாமி கிள்ளி பூஜைக்கு வைக்கும்போது வைக்கிறாங்க. இல்லை இந்த இது கிள்ளி நம்ம ஒரு ரோஜா பூ வந்து கட்டி அப்படி தலைக்கு வச்சுக்கிறாங்க. ஓகேண்ணா, அட்டாச் பண்ணி வைக்கிறாங்க நல்லா வாசனைக்காக. இது நிறைய இதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா, பிளான்ட்டோட ஹைட் பாருங்கள், சூப்பரான நல்லா புஷியாக இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி இருந்தால் இதுக்கு ஆகாதுங்க. ஓகே, நல்லா வறட்சியாக இருக்கணும். அப்பப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணி விடணும். ஓகே, நீங்கள் அப்படியே வச்ச மாதிரி விட்டிங்கன்னா இந்த அடியில் இருக்க இலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு ஆகி கொட்டி போயிடும். அப்பப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ்மெரிக்கு மதிப்பு. நீங்கள் ஒரு சின்ன ஒரு தொட்டியில் இருந்தால் கூட தாராளமாக வச்சு வளர்த்துக்கலாம். ஓகேங்களா, ரோஸ்மெரி பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமாக தண்ணி யூஸ் பண்ணக்கூடாதுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பிளான்ட்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பிளான்ட் எல்லாமே அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு 1 2 இல்லைங்க, நம்மக்கிட்ட அட்டன் டைமில் 100 செடி வேணால் கூட 200 செடி வேணால் கூட நம்மகிட்ட ரெடி ஸ்டாக் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஹெர்பல் ப்ராடக்ட் தயாரிக்கிங்க செடிகள் எங்களுக்கு வந்து பல்காக தேவைப்படும் அப்படின்னா கூட தாராளமாக புக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்துருந்தா. ஓகேனா, இல்லை மொட்டை மாடியில் வச்சுனா கூட வச்சுக்கலாம். வீட்டில் ஒரு க்ரோ பேக்கை சின்ன தொட்டிலே வச்சு மெயின்டைன் பண்ணக்கூடிய தான் ரோஸ்மெரி பிளான்ட்டு. உங்களுக்கு எங்கே தேவைப்பட்டு தாராளமாக புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகிறோம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா மனமான ஒரு பூவிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலான ஒரு ஃப்ளவர் தாங்க செண்பக பூ. ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த செடிகளை பற்றி தெரியாத ஆளுக்களே கிடையாது. எனக்கு நான் மனோரஞ்சிதம் அந்த செண்பக பூலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா லேடிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்தோடனே செடி கேட்பாங்க, தம்பி செண்பக பூச்செடி இருக்கா, செண்பக பூச்செடி இருக்கா. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா செண்பக பூச்செடி நாட்டு ரகமும் இருக்குது, ஒட்டுக்கன்றுகளும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு தொட்டியில் வச்சு வளர்க்க முடியுமா? என் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இடமே இல்லைப்பா, நான் தொட்டியில் வச்சு வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொட்டியில் வச்சு வளர்க்கக்கூடிய செண்பக பூச்செடி நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தொட்டியில் தான் வச்சுருக்குங்க. இங்கே பாருங்கள் பூக்கள் பூத்துருக்குற அப்படியே காட்டுறோம். ஓகே, நல்ல வாசனையாக இருக்கும். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் வரும், எல்லோ கலர் ஆரஞ்சு கலர் நல்லா மிக்ஸ் ஆன மாதிரி வரும். இது கிளைமேட் கண்டிஷனை பொறுத்து கலர் வகை வந்து மாறும். ஓகேங்களா, அங்கே பாருங்கள் மொட்டோட சைஸ் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பெருசாக வரும். ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு மொட்டுக்கள் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு பாருங்கள் எல்லாமே இதெல்லாம் பாருங்கள் ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு மொட்டுக்கள் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் அப்பப்போ ட்ரிம் பண்ணி விடணுங்க. செண்பக செடியோட பராமரிப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக இப்போ வந்து செடி வச்சு வளர்க்குறோம்பா தம்பி எனக்கு ஒன்றுமே பூ வரல மொட்டு வரலன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ட்ரிம் பண்ணி விடுங்க. பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக போயிருந்துச்சு, நாங்கள் இங்கே ட்ரிம் பண்ணி விட்டோங்க. இங்கே பக்க கிளைகள் வந்துச்சு, பக்க கிளைகள் எல்லாத்துலேயுமே மொட்டுக்களை வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள் இதுலேயும் பாருங்கள் எல்லாமே ட்ரிம் பண்ணி விட்ருக்குங்க. இதுலேயும் பாருங்கள் எல்லாமே கட் பண்ணி விட்டுங்க. ஓகேங்களா, செடியை வந்து பார்த்தீங்கன்னா கவாத் மூலமாக கவாத் பண்ணும்போது தான் உங்களுக்கு பிரான்ச்சு வந்து நிறைய முட்டுக்கள் எடுக்கும். இங்கே பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு முட்டுக்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்து இருக்குது. ஓகேங்களா, இது வந்து தேன் பூச்செல்லாம் தேடி நிறைய அழகழகாக வரும். ஓகேங்களா, சூப்பரான வகை செண்பக பூச்செடி. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சின்ன பிளான்ட்ஸாக அவைலபிள் இருக்குது. இந்த மாதிரி 14 இன்ச் பாட்டில் ஒரு 10 பிளான்ட் மட்டும் தான் இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது. ஏன் 100 பிளான்ட்டுக்கு மேலே இருந்துச்சு, எல்லாமே ஆன்லைன் மூலமாக புக் பண்ணி வாங்கிட்டாங்க. எல்லாமே ஒட்டுச்செடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே 14 இன்ச் பாட்டில் தான் வச்சுருக்கேன். இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 இன்ச் பாட்டோ இல்லை ஒரு 20 இன்ச் பாட்டோ இதெல்லாம் மாற்றி வச்சிட்டிங்கன்னா மொட்டை மாடியில் நாங்கள் செண்பக பூவெல்லாம் பறித்து சாமிக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். அங்கே பாருங்கள் இந்த பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா ஒரு மனமான பூ. ஓகே, நல்லா வாசனையாக இருக்கும். அப்பா என்ன வாசனை கும்முன்னு வாசனை பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு மொட்டுக்கள். இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 இந்த மாதிரி மொட்டுக்கள் வந்துகிட்டே இருக்கும் கம்பல்சரி. ஓகேங்களா, இந்த மாதிரி 14 இன்ச் பாட்டில் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இதிலே சின்ன பிளான்ட் இருக்குது. அந்த சின்ன பிளான்ட்டை காட்டுறவாங்க சின்ன பிளான்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த செண்பக பூச்செடியிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மீடியமான சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 அடி தான் இருக்கும். ஓகேங்களா, 2 அடி டு 2.5 அடியில் கிராஃப்டிங் பிளான்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வி கிராஃப்டிங் பிளான்ட்டு. இதிலெல்லாம் தம்பி எனக்கு முட்டோட கொடுப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி முட்டோட கிடைக்காது. நீங்கள் பிளான்டேஷன் பண்ண பிறகு ஒரு 3 மாதத்துக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொட்டுக்களை வர ஆரம்பிக்கும். இது பிளான்ட் எல்லாமே பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட்டில் பாருங்கள் இதெல்லாம் மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. பாருங்கள் குட்டி குட்டியாக ஒவ்வொரு இலைக்கும் ஒரு மொட்டுக்கள் வருது பாருங்கள். இதோட மொட்டு பாருங்கள், இங்கே மொட்டு இங்கே மொட்டு இங்கே மொட்டு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம்
மேக்ஸிமம் எல்லா செடியும் கட் பண்ணி விட்டுருப்பாங்க. இங்கே பாருங்கள் கொனையில் எல்லாமே கட் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்கள் கொனையிலலாம் வெட் பண்ணிக்கிறேன். ஏன் கட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு பக்க கிளைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள் வர ஆரம்பிக்கும். இங்கே பாருங்கள் இதெல்லாம் மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிடும். பெஸ்ட்டான பிளான்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொட்டு இதெல்லாம் இல்லைனாலையும் நாங்கள் பெஸ்ட்டான பிளான்ட்டை கொடுப்பாங்க. நீங்கள் பிளான்டேஷன் பண்ணுற இடம் எப்படி தெரியுமா இருக்கணும், செமி ஷேடோ பிளேஸில் இருக்கணும். ஓகே, நல்லா வெயில் அடிக்கணும், பாதி நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிழல் வரணும். அந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் பிளான்டேஷன் பண்ணணும். அதுக்காண்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் காங்கிரீட் வால் பக்கம் ஓகேங்களா, இப்போ வந்து செவுத்து ஓரம் ஓட்டம் வைக்கிறப்பா அப்படின்னா கண்டிப்பாக வச்சிங்கன்னா அந்த இலெல்லாம் வட்ட வட்டமாக கருகி இருக்கும். நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது இதுதான். இந்த மாதிரி இடத்துல வச்சிங்கன்னா மட்டும் தான் நான் சொல்கிறது ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டெருவு மாட்டெருவு நல்லா மக்கி போனதை நல்லா பொடி பண்ணி போட்டிங்கன்னா செடிக்கு நல்லா குளிர்ச்சியாக நல்லா வளரும். டிஐபி உரம் தான், டிஐபி ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும், சூப்பராக கரு நல்லா வளரும். ஓகே, ஆனால் கண்டிப்பாக இதெல்லாம் மருந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா வரும். ஓகே, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மீன் அமிலம் பஞ்சகாவியம் இந்த மாதிரி எதுனா வந்து கண்டிப்பாக வந்து 15 நாளைக்கு ஒன்ஸ் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா செடி நல்லா உங்களுக்கு நிறைய பூ பூக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகழகாக பூக்கணும்பா, நான் வீட்டில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும், தலைக்கு வச்சுட்டு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தலை வாங்கினா பார்த்தீங்கன்னா இப்போ தோட்டத்தில் நிறைய பேர் வைக்கிறாங்க. ஏன்னா தோட்டத்துக்கு நிறைய பேர் கொடுத்துருக்குங்க. செண்பக பூ ஒரு பூ 5 ரூபா 2 ரூபா 10 ரூபா வரைக்கும் சேல்ஸ் ஆகுது. ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் ஆகுது, இல்லை மாலைக்கு ஆகுது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் தயாரிக்கிறதுக்கு ஆகுது, சென்ட்டுக்கு இது மாதிரி நிறைய தயாரிக்குது. நீங்கள் பார்க்குறது ஆரஞ்சு கலர் செண்பகம், இது சின்ன பிளான்ட் அவைலபிள் இருக்குது. இதே மதர் பிளான்ட் பார்க்கலாம், வாங்க மதர் பிளான்ட் போய் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பிளான்டேஷன் பண்ணி வச்ச செண்பக செடி தான். ஓகே, ஆனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் லேண்டில் வச்சுங்க. ஏன்னா வர கஸ்டமர் தம்பி எனக்கு மட்டும் பூவே வர மாட்டேங்குதுவா அப்படின்னு கேட்கறதுக்காக நேரில் வந்தாங்கன்னா உங்களுக்கு செடிகள்லாம் காட்டுறதுக்கு நாங்கள் எப்படி பராமரிக்கணும். பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 அடி தான் இருக்குது. நாங்கள் ட்ரிம் பண்ணி பாருங்கள் நிறைய பக்க கிளைகளை வர வச்சுக்கோங்க. பாருங்களேன் எல்லா கிளையிலும் மொட்டோட சைஸ் பாருங்கள். பாருங்கள் லென்த்தாக ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு மொட்டுக்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடியிலே கிட்டத்தட்ட 100 மொட்டுக்கள் மேலே இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா டார்க் ஆரஞ்சு கலரில் நல்லா வரும், நிறைய மொட்டுக்கள் வந்துகிட்டே இருக்குங்க பாருங்கள். ஃபுல்லாக கிளைகள் ஃபுல்லாகவே மொட்டுக்கள். ஓகே, ஆனால் எல்லாமே கிளைகளிலும் மொட்டுக்கள். இங்கே பாருங்கள் மொட்டுக்கள், இங்கே பாருங்கள் மொட்டுக்கள், இங்கே பாருங்கள் மொட்டுக்கள். எல்லா செடியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள் இருக்கும். ஏப்பா இந்த மாதிரி எங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள் வரலை அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா நாங்கள் ட்ரிம் பண்ணி விட்றோங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ தொழுவுறவங்க ஆட்டருவோ மாட்டருவோ சும்மா சுற்றி கொட்டி விட்ருங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே பண்ணுறது கிடையாது. நார்மலாக டைரெக்டான சன்லைட்டில் தான் வச்சுருக்கு. பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸ் தான் இருக்குது. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஈவினிங் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிழல் வரும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வெயில் பற இடம் தான். சூப்பராக செண்பக செடி நார்மலாக எல்லா ஒரு கிளைமேட்டுக்கும் நல்லாவே வரும். ஓகேங்களா, பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தாங்க. செண்பக செடி வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் பூக்கும். ஒரு செடியில் கிட்டத்தட்ட 100 மொட்டுக்கள் மேலே இருக்குது. பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியுங்களா. அந்த மாதிரி உங்கள் வீட்டில் பூக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மக்கிட்ட நல்ல வாசனையான செண்பக பூச்செடி அவைலபிள் இருக்குது. நீங்கள் பார்க்குறது ஆரஞ்சு கலர். வாங்க நெக்ஸ்ட் ஒயிட் கலரை பற்றி பார்க்கலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட் செண்பகம். ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ரேரஸ்ட் வெரைட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா மெக்னோலியா செண்பகம்னு சொல்லுவாங்க. இதோட இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செண்பக செடியோட லீஃப் மாதிரியே இருக்காது, ஒரு டிஃப்ரெண்ட்டான லீஃப் மாதிரியே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மதர் பிளான்ட் தான் வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஹைட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி தான் இருக்கும். இது ஃபுல்லாகவே மொட்டுக்கள் தாங்க பாருங்கள். நீங்கள் எந்த செடி பாருங்கள், ஒவ்வொரு அப்படியே மொட்டுக்களே ஃபுல்லாக இருக்குங்க பாருங்கள். எல்லாமே மொட்டு தான். இதுவும் மொட்டு மொட்டாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கலராக இருக்கும். தம்பி என்னப்பா இந்த மொட்டு வருது ஆனால் கருப்பாக வருது, இது என்னமோ இது நோயாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி அதுதாங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க பாருங்கள். நல்லா வெடிக்கும் போது பாருங்கள் எந்த அளவுக்கு பியூர் ஒயிட் கலரில் இருக்குன்னு பாருங்கள். நல்ல ஃப்ராக்ரன்ஸுங்க, பா நல்ல வாசனை, ஒரு செம்ம வாசனை ஃப்ராக்ரன்ஸு. இங்கே பாருங்களேன் மொட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக கூர்மையாக இருக்குன்னு. இது பெட்ரோல்ஸ் வெடிக்கும் போது பார்த்தீங்கன்னா சைடில் அந்த ப்ரௌன் கலராக இருக்குது பாருங்கள். உள்ள வெடிச்சு வரும்போது நல்லா ஒயிட் கலரில் வரும், பியூர் ஒயிட்டு. இது எல்லா பக்க கிளையிலும் மொட்டுக்கள். இங்கே பாருங்களேன் எல்லா கிளையிலும் மொட்டுக்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட் செண்பகம்னு சொல்லக்கூடியது. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது அவைலபிள் இருக்குது. இது மதர் பிளான்ட்டை தான் நான் காட்டுறேன். தம்பி இது மாதிரி மொட்டை காட்டுறேங்க, எனக்கு இதே செடி கொடுப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா இதை நான் வேற ஒரு பிடிங்கி தர முடியாதுங்க. இது வந்து லேண்டில் தான் வச்சுருக்கேன். இந்த செடியோட சைஸ் எல்லாமே இப்போ நான் காட்டுறேன், வாங்க செடியை பார்க்க போகலாம். செடியோட ஹைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி தான் இருக்கும். பாருங்களேன் இந்த அளவுக்கு தான் கிராஃப்டிங் பாருங்கள், மேலே கிராஃப்ட் தான் பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கும். இதுலேயே மொட்டுக்கள் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிருங்க. கிட்டத்தட்ட மேக்ஸிமம் 1 or 2 monthsலேயே வந்து பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி மொட்டுக்கள், இதே மாதிரி பியூர் ஒயிட்டு. செடி மட்டும் இந்த ஹைட் இருக்கும் பாருங்களேன். செடியோட ஹைட் எல்லாமே நான் கனியாகவே எடுத்து வச்சு காட்டுறேன். ஏன் காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் தம்பி எந்த மாதிரி ஹைட் இருக்குது எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புவீங்களா, ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கிற பிளான்ட் தான் உங்களுக்கு எடுத்து அனுப்புங்க. இது ரொம்ப ரேரஸ்ட் கலெக்ஷன் தான். ஓகே, நம்மகிட்டே பிளான்ட்ஸ் ரொம்ப கிடைக்காதுங்க. இப்போ லிமிட்டடாக ஸ்டாக் தான் இருக்குது. பியூர் ஒயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஸ்டாக் வந்துருக்கு. ஓகேங்களா, இது நல்லா வாசனையாக இருக்குங்க, சூப்பரான வாசனை. நல்லா வந்து ஒயிட் கலரில் இருக்குங்க பாருங்கள். நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட வாங்கினவங்க மட்டும் தான் அந்த பூக்கள் கிடச்சிருக்கும். சூப்பரான குவாலிட்டியாக சூப்பரான பிளான்ட் அவைலபிள் இருக்குது. இதுவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டியில் ஒரு க்ரோ பேக்கில் ஈஸியாக லோவான மெயின்டெனன்ஸை வளர்த்துக்கலாம். எப்படிப்பா மெயின்டெனன்ஸ் பண்ணுறது கேட்டிங்கன்னா நல்லா ரெட்ஸ் ஆயிருங்க. செமிஷேடு பிளேஸ் இருந்தால் போதும், தாராளமாக நீங்கள் வளர்த்துக்கலாம். அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா
15 நாளைக்கு ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு உரம் ஓகேங்களா, ஒரு மண்புழு உரமோ இல்லை வந்து ஆட்டெரு மாட்டெருவோ இல்லை வேப்ப மூணாக்கோ பொங்க மூணாக்கோ இதெல்லாம் ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூஸ்ட் மாதிரி குடிக்கணும். இப்போ நம்ம பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ்லாம் நமக்கு சாப்பிட்றாங்களோ அந்த மாதிரி எதனா ஒரு பூஸ்ட் ஹார்லிக்ஸ் இது கொடுத்தீங்கன்னா போதும், நல்லா பூஸ்டியாக வந்து நல்லா உங்களுக்கும் பூ வந்து பார்த்தீங்கன்னா மனமாக கிடைக்கும். நம்ம தலைக்கு வச்சுக்கலாம், சாமிக்கு பூஜைக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. பியூர் ஒயிட் செண்பகம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளான் உங்களுக்காக காத்திருக்கு. வேணும் மக்கள் வந்து புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா நார்மல் ஒயிட் செண்பகம். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறதே தெரியலைங்க. இது அப்படியே சும்மா அப்படியே பக்கம் வரக்குள்ளேயே அவ்வளோ வாசனை நம்மளுக்கு இழுக்குது போட்டு அப்படியே அவ்வளோ கவர்ச்சியாக அதிகமாக வாசனை வருது, ரொம்ப ரொம்ப அதிகமான வாசனை. இங்கே பாருங்கள் நல்லா பூ இதழ்கள் எல்லாமே வெடிச்சிருக்குங்க பாருங்கள். 1 பூ 2 பூ இல்லைங்க, கிட்டத்தட்ட இதில் 20 பூக்கள் மேலே பூத்து குலுங்குதுங்க. அந்த வாசனையே பார்த்தீங்கன்னா கும்முன்னு இருக்குது. ஏன்னா இந்த ரோட்டில் சைடில் போகிறவங்க கூட தம்பி என்னமோ நான் வரக்குள்ள வாசனை அடிக்குதுப்பா அப்படின்னு நம்ம நர்சரி உள்ள அங்கே இருக்குது நம்ம நர்சரி என்ட்ரன்ஸு, அங்கே கேட்பாங்க தம்பி அந்த ரூட்டில் வரக்குள்ள வாசனையை வந்துச்சு எதனா பூ இருக்காங்க செடி அப்படின்னு கேட்பாங்க. ஓகே அந்த அளவுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மனமான பூ தான் செண்பக பூ. இதிலே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர். ஓகே ஆனால் ஒயிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது சாண்டல் கலர் மாதிரி ஒரு ஒயிட் நார்மல் ஒயிட்டு. இங்கே பாருங்கள் மொட்டுக்கள் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள் மொட்டுக்கள் பாருங்கள் இங்கே எந்த கலரில் இருக்குன்னு பாருங்கள். நல்லா சாண்டல் கலர்லையும் லைட் ஒயிட் கலர்லையும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். வெடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வெடிக்கும். ஓகே இது எல்லாமே சூப்பராக எல்லாமே எல்லா இலையிலும் மொட்டுக்கள் இருக்குதுங்க. சூப்பரான வாசனை. நல்லா இதழ்கள் எல்லாமே இந்த மாதிரி இருக்கும். ஓகே இதழ்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இருக்கும். என்ன வாசனை ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த பூக்களில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய நறுமணம் தரக்கூடிய பொருட்கள் எல்லாமே தயாரிக்கிறாங்க. நல்ல வாசனை சென்ட்டு தயாரிக்கிறாங்க, பவுட்ரு தயாரிக்கிறாங்க. நிறைய நீங்கள் ஒரே பூ தலைக்கு வச்சுட்டு போனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ அழகு. ஓகேங்களா. உங்களுக்கு இந்த செண்பக பூச்செடி வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதே மாதிரி உங்கள் வீட்டில் நல்லா புதர் டைப்பில் பூக்கும். ஓகேங்களா. ஏன்னா பார்த்தீங்கன்னா தம்பி அந்த வச்சு ரொம்ப நாள் ஆகுதுப்பா நம்ம மொட்டுக்கிலே வரலாம், தயவுசெய்து வந்து பார்த்தீங்கன்னா கொனையெல்லாம் கிள்ளி விட்டுருங்க. ஓகே ஆனால் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செடி இருக்காங்க பாருங்களேன், இந்த செடி இருக்குதுன்னா நான் கையிலே இப்படி கிள்ளி விட்டுருவேன். நான் வரக்குள்ளலாம் இப்படி கையில் கிள்ளி விட்டுருவோம். இப்படி கிள்ளி விட்டுங்கன்னா போதும். இந்த மாதிரி மொட்டை ஆயிடுச்சுன்னா இங்கே பக்க கிளைகள் வந்து உங்களுக்கு மொட்டுக்கள் வர ஆரம்பிக்கும். மேக்ஸிமம் நம்ம கையில் கிள்ளறதோட வந்து பார்த்தீங்கன்னா சிசரை வச்சு கட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே ஆனால் உங்களுக்கு சாம்பிள் காட்டுறதுனால நான் இப்போ காட்டினேன். நீங்கள் வந்து சிசரை வச்சு கட் பண்ணி விட்டிங்கன்னா நிறைய பக்க கிளைகள் வந்து நிறைய பூக்கள் உங்களுக்கு தரும். ஓகே ஆனால் இதோட பிளான்ட்டோட சைஸ் எல்லாமே வாங்க இப்போ பார்க்க போகலாம். நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் ஒயிட் செண்பகத்தோட செடிகள். ஓகேங்களா. இது எல்லாமே கிராஃப்டிங் பிளான்ட் தாங்க பாருங்களே, ஒட்டுக்கட்டந்து கூட அப்படியே தெரிஞ்சு பாருங்கள். ஓகேங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் பொசிஷனு. இது வந்து வி கிராஃப்டிங் மூலம் ஒரு பண்ணியிருக்காங்க. பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி தான் இருக்கும், 2 ஃபீட் ஹைட்டில் இருக்கும். தம்பி எப்பப்பா மொட்டு வரும்னு கேட்டிங்கன்னா பிளான்டேஷன் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே கண்டிப்பாக மொட்டு வந்துடும். அதுக்கு முன்னாடி நிறையா மொட்டுகள் வரும். ஓகேங்களா. ஒரு சின்ன செடியில் வச்சு வளர்த்துக்கலாம், நீங்கள் ஒரு க்ரோ பேக்கில் கூட வச்சு வளர்த்துக்கலாம். நான் எல்லாமே இது சொல்கிறது தான், நான் காட்டக்கூடிய எல்லா செண்பகம் நீங்கள் வந்து ஒரு பாட்டில் ஒரு க்ரோ பேக்கில் ஈஸியாக வளரக்கூடிய செடி தான் நாங்கள் வச்சுருக்குங்க. சூப்பரான பிளான்ட்டு 1 2 பிளான்ட் இல்லைங்க. இங்கே பாருங்கள் இதெல்லாம் சின்ன பிளான்ட்டாக இருக்குன்னு நினைக்காதீங்க, இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக க்ரோத் இருக்கும். இங்கே பாருங்கள் நான் நிறைய பேர் ஒயிட்டுன்னு கேட்டுங்க. நார்மல் ஒயிட் செண்பகம் இப்போ நிறையவே ஸ்டாக் வந்துருக்கு. கிட்டத்தட்ட நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பிளான்ட்ஸ் அவைலபிள் இருக்குது. இந்த பிளான்ட் சைஸ் தான் வரும். நீங்கள் வாங்குற பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். பிளான்ட் வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிளைமேட்டுக்கு ஒரு 3 நாள் பிளான்டேஷன் வச்சுருந்து ஒரு 4வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கவரை வந்து பார்த்தீங்கன்னா மண் ஓப்பன் போடாத நெடணும். ஓகே ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற மண் லூஸ் ஆகாத ஒரு பிளேட் போட்டு எடுத்துகிட்டு இது மண் அப்படியே கட்டியாக அழகாக வச்சு நீங்கள் மண்ணும் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் சூப்பராக வளர்ந்து உங்களுக்கு பூக்கள் தரும். ஓகேங்களா. அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் பொசிஷனுக்கு கீழே எதனா துளிர் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் கட் பண்ணி விட்றணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஒரு செடி இருந்தால் உங்களுக்கு காட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல். ஓகே நாங்கள் பார்த்தீங்கன்னா வி கிராஃப்டிங் இங்கே இருக்குது. இந்த கிராஃப்டிங்கு கீழே எதனா துளிர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கட் பண்ணி விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா. ஏன்னா நிறைய பேர் தப்பு பண்ணிடுவாங்க, இந்த செடி நல்லா ஃபாஸ்ட்டாக வளர்ந்து போயிடும், தம்பி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூவே ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுக்கு கீழே வரது எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் உங்களுக்கு தரும். ஓகேங்களா. வெள்ளை செண்பக செடி வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சூப்பரான குவாலிட்டியில் ஃபஸ்ட் குவாலிட்டி பிளான்ட் அவைலபிள் இருக்குது. 1 2 பிளான்ட் இல்லைங்க, நீங்கள் பாருங்கள் லைனாக பாருங்கள் எவ்வளோ பிளான்ட்ஸ் வேணுமோ நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10 செடி வேணாலும் வாங்கிக்கலாம், 20 செடி வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை 1000 செடி வேணாலும் நம்மக்கிட்ட வந்து ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா. வாங்க நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்க போகலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா பன்னீர் புஷ்பம். ஓகே ஆனால் அந்த பன்னீர் புஷ்பம் பூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தை புராணங்களில் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. ஓகே ஆனால் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ அந்த கோயிலுக்கு போனாலும் கண்டிப்பாக இந்த இலையை வச்சு திருநீர் மடித்து அங்கங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த கோயிலுக்கு விபூதி கொடுக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலையில தான் வச்சு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு மகிமை வாய்ந்த ஒரு செடி தான் இந்த பன்னீர் புஷ்பம். கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்டில் இறக்க வேண்டிய செடி. ஓகே ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய டிரைவர்ஸ்லாம் இருப்பாங்க, வெளியிலாம் வேலைக்கு போவாங்க, அவங்களாம் வந்து சேஃபாக இருக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக கண்டிப்பாக ஒரு வீட்டில் ஒரு செடியை வச்சு வளருங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்டி எல்லாமே கழியும். நிறைய பேர் இது பன்னீர் புஷ்பம் வச்சு பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைலில் மாறும். ஓகே ஆனால் இது நான் சொன்னேன் இல்லைங்க, செடி நம்மக்கிட்ட வாங்கி போனவங்க நிறையோட
கஸ்டமரோட கருத்து எல்லாமே நான் சொல்கிறேன் ஓகே. ஏன்னா அவங்க நம்மக்கிட்ட வாங்கிட்டு போயிட்டு தம்பி இந்த செடி வச்சு பிறகு என்னோட லைஃபே மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேலாம். இது நான் வந்து நான் இதுக்காக சொன்னலைங்க, நிறைய பேர் கருத்து நீங்களும் நிறைய பேர் நம்மக்கிட்ட வாங்கி வச்சுருப்பீங்க. வாங்கி வச்சு பின்னால் பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த செடி எப்படி வளருதோ அந்த மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க ஓகே. ஆனால் செடி வந்து பார்த்தீங்கன்னா சோர்ந்து போச்சுன்னா அந்த மாதிரி இருப்பீங்க. செடி நல்லா புஷ்டி வளர்ந்தால் நீங்கள் வளர்ந்துட்டு போகிறீங்கன்னு தெரியும். அது அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி தெரியும். அந்த மாதிரி ஒரு மருத்துவ குணம் இந்த செடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூ வைக்கும், காய் வைக்கும். இந்த பூவு இந்த காய் எல்லாமே மருத்துவ குணம் நிறைந்தது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த பூக்களை வந்து பார்த்தீங்கன்னா பூவு காயெல்லாம் தண்ணியில் வச்சு ஒரு இப்படி சொம்பில் வந்து பார்த்தீங்கன்னா பூ எல்லாம் அந்த காயெல்லாம் போட்டு வச்சுட்டு விடிகாலையில் எழுந்து குடிப்பாங்க. வயிற்றில் இருக்கிற புண்ணு எல்லாமே ஆற போயிடும். அதே மாதிரி ஏன்ப்பா இந்த மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த செடியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலையை வந்து புறநாங்கள் எழுதியிருக்காங்க. ஒரு நோய் தீராத ஒரு வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாலும் ஒரு ஊரில் ஓகே. ஆனால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சித்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலையை திருச்செந்தூர் வரக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலையில திருநீர் வச்சு தந்தாராம். அப்போ அந்த திருநீர் எடுத்து வாயில் போகும்போது அந்த மருத்துவ குணம் இந்த இலையில இருந்தனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோயை தானாகவே கிளியர் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு புராணம் எழுதியிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த அளவுக்கு மருத்துவ குணம் வாங்கி தான் அந்த பன்னீர் புஷ்பம் செடி நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டடான ஸ்டாக் தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50 பிளான்ட் தான் நல்லா ஃப்ரெஷ்ஷான பிளான்ட் அவைலபிள் இருக்குது. நீங்கள் ஒரு தொட்டியில் ஒரு க்ரோ பேக்கில் ஒரு சின்ன பாட்டு இருந்தால் கூட தாராளமாக வச்சு வளர்க்கலாம். மருத்துவ குணம் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் மட்டுமே திருநீர் வச்சு தரக்கூடிய ஒரு அற்புதமான இலை செடி வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நமக்கு ஒரு லைக் போட்டுக்காங்க. செடி வேணுமோ வாட்ஸ்அப்பில் வந்து கண்டிப்பாக புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்தது போகலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னும் நிறைய கலெக்ஷன் இருக்குது. இது பார்ட் 2 வீடியோ இதோட முடிஞ்சு ஓகே. ஆனால் பார்ட் 3 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வரும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நிறைய கலெக்ஷன் ஒன்று தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருன்னா செடிகள் வேணும்னு ஆசைப்படாமல் தாராளமாக இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுவோம் ஓகே. நீங்கள் வாங்கினா கூட பரவாயில்ல. அவங்க யாரா செடிகள் வளர்க்கணும் ஆர்வத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களாம் செடிகள் வேணும்னா தாராளமாக வாங்கிக்கலாம். ஏன்னா நேரடியாக வந்து வாங்கிக்கலாம். நமக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குது. ஃபுல்லாகவே சூப்பர் கலெக்ஷன் எல்லாமே இருக்குது ஓகே. ஆனால் உங்களுக்கு யாருன்னா செடிகள் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மட்டும் தான் புக் பண்ண முடியும். வாட்ஸ்அப் ஹாய்னு மெசேஜ் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா டீட்டெயில் வந்துடும் ஓகேங்களா. தேங்க்யூ டால், பை பை. அடுத்த வீடியோஸ் வந்து உங்களும் கதிர்வேல்.